கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நெடுஞ்செழியன். தந்தி டிவியின் இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நீட் தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் இந்த வருஷம் சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மறுதேர்வு. ஸோ ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு இந்த ராத்திரி நேரத்தில் எக்ஸாம் ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. இந்த என்டையர் ப்ராசஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்டிங்கிற பாடியை என்னை பொறுத்த வரைக்கும் அபாலிஷ் பண்ணணும். ஏன்னா ரீசன் என்னன்னா, இவங்க வந்து நீட் வந்து பிள்ளைங்க வந்து ஒரு தடவை பேப்பர் லீக் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இப்போ குழந்தைங்க வந்து ஒரு 5 நிமிஷம் ரீ எக்ஸாமினேஷனில் 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் இது பண்ணுறாங்க. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இப்போ தான் பேப்பரோட அந்த இது வந்து காப்பி கொடுத்துருக்காங்க. உடனே வந்து அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஒரு ½ அன் ஹவரில் கொடுக்குறாங்க. அப்படின்னா இது வந்து இவங்கள்ட்ட பிளானிங் இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து மோஸ்ட் காப்பிங் சென்டர் தான் டாப்பரில் இருக்காங்க, சரிங்களா? இது வந்து இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் ஆள் பிடிச்சோம், இந்த இடத்துல பிரச்சனை ஆச்சு, பேப்பர் லீக் ஆச்சு அப்படிங்கிற சொல்கிற மாநிலங்கள், அது பக்கத்தில் உள்ள விஷயம், எல்லா மாநிலங்கள்லேருந்து மக்கள் வராங்க. அப்படின்னா இதில் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீட் யூஜியும் அப்படி தான் இருக்குது, பிஜியும் அப்படி தான் இருக்குது. நம்ம மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பின்னாடி ரொம்ப இந்த மாதிரி காப்பி அடிக்கிறவங்களோட கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா இருக்குங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அதனால இங்க குழந்தைங்களை வந்து வாகா பார்டர் டெரரிஸ்ட் மாதிரி செக் பண்றாங்க, ஆனா அங்க வந்து காப்பி அடிக்க வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் பாடி வந்து இது ஆர் நாட் குவாலிஃபைட். அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமே கண்டக்ட் பண்ண தெரியல. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தெரியல அப்படின்னா தார்மீக பொறுப்படுத்த விட்டுட்டு போகணும். பட் இதுல வந்து எதுவுமே நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ரிவர்ஸ் அடிக்கிறது இல்லை. நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிருக்கோம். இப்போ நீங்கள் சிபிஎஸ்சிலையும் அந்த ஓஎஸ்எம் ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங்ல கொண்டு வந்து அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதாவது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும்போது இந்த பாடி வந்து யார் எக்ஸாமினேஷன் பாடியோ அந்த பாடி வந்து உடனே இது பண்ணணும், அதாவது அபாலிஷ் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா வெளிநாடுகள் நம்மளை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் உள்ள மருத்துவ குளறுபடிகளை பற்றி நீங்கள் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் தான் பயங்கரமாக எழுதிட்டு இருக்காங்க. இங்கேருந்து படிச்சு போன டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு எழுதும்போது உலக அளவில் வந்து நம்ம மருத்துவக் கல்லூரியோட இதே வந்து தரம் வந்து அவங்க யோசிக்கிற விஷயமே மாறுது. அதனால இதுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மன் கி பாத், பரிச்சை கபா சர்ச்சா எல்லா ப்ரோக்ராம் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மினிஸ்டர் வந்து உடனடியாக தார்மீக பொறுப்படுத்தி ரிசைன் பண்ணணும். இந்த என்டிஏங்கிற பாடியை அபாலிஷ் பண்ணணும். அப்பதான் வந்து வெளிநாடுகளுக்கு நம்மளை பற்றி ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வர முடியும். நம்ம குழந்தைங்க வந்து பின்னாடி வந்து பிளாப் எழுதுறேன், யூஎஸ்எம்எல் எழுதுறேன் அப்படின்னா வந்து உங்க கண்ட்ரிலாம் காப்பி அடிக்கிறாங்க, நீங்களாம் ஃபிட் ஆகல அப்படின்னு சொன்னா நம்ம குழந்தைங்க பாவம். எவ்வளவு குழந்தைங்க இது வந்து உயிரை கொடுத்து படிக்குதுங்க. நான் லைஃப்ல படிச்சாதான் எனக்கு வாழ்க்கைன்னு படிக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த குழந்தைங்களை வந்து நம்ம வந்து இந்த மதிப்பெண்கள் வந்து நீங்க ஒரு எக்ஸாமினேஷன் கூட கண்டக்ட் பண்ண முடியாத தெரியாத பாடி வந்து இதை பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வினாத்தாள் வந்து கசிவாகுது, லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி உடனே வந்து அவசரமா ரிசல்ட்டை கொடுக்குறீங்க. நீங்க ஒரு சொல்ற விஷயங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நான் சவுத்துல இருக்க குழந்தைங்கள வாகா பார்டர் டெரரிஸ்ட் மாதிரி செக் பண்றீங்க, நார்த்ல காப்பி அடிக்க விடுறீங்க. இப்படி இருந்ததுன்னா நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா இந்தியா முழுவதும் இந்த டாக்டர் மால்கம் ஆதிசேஷியா பழைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பண்ணுவாங்க. இந்தியா முழுவதும் ஒரே லா அண்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்க. இது வந்து இல்லைன்னா அந்தந்த ஸ்டேட்டை விட்டுருங்களேன். இப்ப நீங்க வந்து இவ்வளவு மாணவர்கள் எழுதியிருக்காங்க, அந்த மாணவர்களை வந்து நான் அந்தந்த ஸ்டேட்ல விட்டேன்னா அந்த ஸ்டேட்ல பேப்பர் லீக் ஆகுதுன்னா அந்த மாணவர்களுக்கு மெடிக்கல் அட்மிஷன் எந்த தடையும் இல்லாமல் போயிட்டு இருக்கும். நீங்க ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் கொண்டு வந்து உங்களுக்கு இதை கவர்ன் பண்ண தெரியாம சரி நீங்க வெளியே இவ்வளவு போலீஸ் போட்டு நீங்க வந்து இந்த 17 வயசு குழந்தைங்களை பயமுறுத்துறதுக்கு ஹாலில் 4 இன்விஜிலேட்டர் போட்டு யாராவது திரும்பி பார்த்தா நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க ஏன் வந்து இதை ரொம்ப ஒரு குழந்தைங்களை பயமுறுத்தி ஒரு மருத்துவங்கிற ஒரு கனவு, அதுவும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வரக்கூடிய அந்த ஒரு தொழிலோட நோக்கத்தோட வரக்கூடிய குழந்தைங்களை நீங்க பயங்கரமா டார்ச்சர் பண்றதுங்கிறது வந்து இது ஏற்புடையதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி மிட் நைட்ல நீங்க ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா சம்திங் ராங். நீங்க வந்து அப்ப ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க பாக்குறீங்க. இது வந்து ஏன் அவசரமா நீங்க இது பண்ணணும்? ஒரு சொன்ன நேரம் சொன்ன டயத்துல நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா எதுவுமே வந்து கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது பின்னாடி வந்து நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. குழந்தைங்களோட எதிர்காலத்துல விளையாடுறோம், ஆனா நம்ம வந்து இந்த குழந்தைங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்றோம். இந்தியால மாதிரி யங் பாப்புலேஷன் உலகத்திலே கிடையாது. தயவு செய்து அரசியல தனியா விட்டுருங்க. இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது உங்களுக்கு வரலையா விட்டுருங்க. இதெல்லாம் வந்து கல்வியாளர்கள் இது வந்து ஏகப்பட்ட இந்தியா வந்து ஒரு காலத்துல எக்ஸாம் அப்படின்னா வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிருந்தோம். இப்ப தமிழ்நாடுமே வந்து நீங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நல்லா போயிட்டு இருந்தது, அதை அபாலிஷ் பண்ணி சாய்ஸ் நீங்க கொண்டு வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம் பிள்ளைங்க சேரதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாமே வந்து குளறுபடிகள். இந்த ஏதாவது அரசியல்ல போய் நீங்க ஆக்கப்பூர்வமா சண்டை போட மாட்டேங்கிறீங்க. அண்ட் குழந்தைங்களோட எதிர்காலத்துலதான் வந்து விளையாடுறீங்கன்னா வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது போராடிய எல்லாருமே இந்த நல்ல இந்தியா உருவாகணுங்கிறதுக்காக தான் உயிரை கொடுத்து பணம் வச்சு எல்லாம் பண்ணாங்க.
அதுல இருந்து நம்ம எவ்வளவு டீவியேட் ஆகி திருப்பி நம்ம குழந்தைங்களை நம்ம கொள்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு யோசிக்கணும். இந்த இடத்துல வந்து மினிஸ்டர் அவர்கள் உடனடியாக வந்து ரிசைன் பண்ணணும். அடுத்து வந்து பாடியை அபாலிஷ் பண்ணணும். ஏன்னா இந்த பாடியை வச்சு நீங்க திருப்பி பண்ணீங்கன்னா அடுத்து யூஎஸ்எம்எல்இ நீங்க பிளாப் இதெல்லாம் நீங்க எலிஜிபிலிட்டியே இல்லைன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இருக்கிற காலத்துல நம்ம இந்தியால இருந்து ஒரு சில கல்லூரிகள் தான் அவங்க அலோவ் பண்றாங்களே தவிர எல்லா கல்லூரிகளும் நீங்க உள்ள வராதீங்கன்னு சொல்றாங்க. இது மாதிரி நம்ம குழந்தைங்க வெளிநாட்டு போறத இருந்து நம்ம நாடே பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னா இது வந்து ஏற்புடையது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்களை நீங்க வந்து தயவு செய்து ஒரு குடும்பம்ங்கிறது எவ்வளவோ அந்த குழந்தை நல்லா இருக்குங்கிறது எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அவங்களதான் நீங்க வந்து ஓட்டு போட வச்சு நாங்க சத்தியம் மாதிரி பண்றீங்க, உறுதிமொழி கொடுக்குறீங்க. நீங்க வந்து அதுவும் பகவத்கீதா எல்லா இதுவும் வச்சு நீங்க வந்து நான் நாட்டுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்லிட்டு வரவங்கள தண்டிக்கிறதுக்கு எந்த லாபம் கிடையாது. நீங்க எல்லாத்துக்கும் ஆப்போசிட்ல பண்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து இது அவசரமா ஏன் மிட் நைட்ல நீங்க கொண்டு வந்து ரிசல்ட்ஸ் நீங்க ரிலீஸ் பண்றீங்க? ஒரு ஏன் வந்து அப்ப இதுல உள்ள குளறு வெளியில மறைப்பதற்கும் நாங்க வந்து இல்ல நாங்க நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது நாங்க நீட்டா எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நீங்க வந்து கொண்டு வரதுக்காக பண்ற விஷயம் மாதிரி நான் பாக்குறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது நீட்ல இருக்கிற குளறுபடிகள் மாதிரி எந்த குளறுபடிகளும் கிடையாது. ஆனா இதை வந்து உடனடியாக நீட்டை ரத்து செய்யணும். இல்லைன்னா அந்தந்த ஸ்டேட்ல பண்ண சொன்னா அந்த குழந்தைங்க மட்டும் நம்ம காப்பீடுகிற ஸ்டேட் தான் பாதிக்க போகுது. அது இப்ப இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில நான் வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ உலகம் முழுவதும் அனுப்பலாம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நீங்க மறுபரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், இப்படிதான் போவோம் அப்படின்னா நம்ம நாட்டோட எல்லா இதுவும் வந்து வெளிநாடுகள் நம்ம குழந்தைங்க அதுவும் நல்ல திறமையான மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நன்றி திரு நெடுஞ்செழியன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. நாடு முழுவதும் 20 லட்சம் மாணவர்கள் நீட் மறுதேர்வு எழுதினதில் தற்பொழுது நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. 11.21 லட்சம் மாணவர்கள் இதில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1.7 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர் என்ற ஒரு தரவும் தற்பொழுது வெளியாகிருக்கு. இதில் ரொம்ப ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் என்னன்னா, மொத்த மருத்துவ இடங்கள் நாடு முழுக்க இருக்கிறது, தனியார் மற்றும் அரசு இடங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 1,36,000 என்ற ரேஞ்சில் தான் இருக்கு. ஆனால் இப்போ 11 லட்சம் பேருக்கும் மேலே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 8ல் ஒருத்தருக்கு மட்டும்தான் மருத்துவ இடமானது கிடைக்க இருக்கிறது அப்படின்றதும் இங்கே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இந்த நீட் மறுதேர்வுக்கான கீ ஆன்சர்ஸ், இந்த விடைகள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியிடப்பட்டிருந்தது தேசிய தேர்வு முகமை சார்பாக. தற்பொழுது ஒரு அரை மணி நேரத்திலேயே ரிசல்ட்டும் வெளியாகும் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த நேரத்தில் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டிருக்காங்க. ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் 2 பேர் 715 மதிப்பெண்கள் எடுத்து முதல் இடத்தை தேசிய அளவில் பிடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் எந்த மாநிலத்தில் கிளியர் பண்ணியிருக்காங்க நீட் எக்ஸாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதில் 690க்கும் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தவர்கள்னு பார்க்கும்போது 138 மாணவர்கள் எடுத்து சாதனை புரிஞ்சிருக்காங்க. கன்ஃபார்மாக ஒரு டாப் காலேஜஸில் அவங்களுக்கு சீட்ஸ் நிச்சயம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். நீட் தேர்வு இந்த ஆண்டு சர்ச்சைகளாலேயும் பல்வேறு செய்திகளில் இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்த ஒரு விவகாரமாக மாறி இருந்தது. இந்த நிலையில் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் குறித்தான ஒரு கேள்வியாகவே நீட் மறுதேர்வு மாறி இருந்த நிலையில் இந்த தேர்வு முடிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஆனால் சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசின கல்வியாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் கேள்வி எழுப்பின மாதிரி இந்த நேரத்தில் ஏன் ரிசல்ட் வெளியாகிருக்கு ஒரு முன்னறிவிப்பின்றி அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கு எழாமல் இல்லை. பட் ஸ்டில் 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு 1.36 லட்சம் மாணவர்களுக்கு தான் மெடிக்கல் சீட்ஸ் இருக்கிறது. அவங்க தான் உள்ள ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாணவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக மே 3ஆம் தேதி நடந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு மே 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது ஜூலை 16ஆம் தேதி நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.